வெளுத்து வாங்கிய கனமழையால் சம்பா சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டது. வயல்வெளிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் நடவு செய்து 1 மாதமே ஆன பயிர்கள் மூழ்கி பெரும் சேதமடைந்துள்ளது. இதனால் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் வேதனையில் தவிக்கின்றனர். மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள தோப்படி தெரு பகுதியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா, கல்சர், பிபிடி உள்ளிட்ட பல்வேறு ரக பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் தங்களுக்கு மன ரீதியாக கவலையும் பண ரீதியாக நஷ்டமும் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அருகில் இருக்கும் வாய்க்காலை தூர்வாரி இருந்தால் தண்ணீர் தேங்காமல் வடிந்திருக்கும் என்றும், ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்துவிட்டதாகவும் விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்தாக்கா அதை சுத்தம் பண்ணி கொடுத்திருந்தாக்கா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிருக்க மாட்டோம். பாருங்க, எல்லாம் பாருங்க, எல்லாம் வெள்ளை கடை கிடக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் வெள்ளை கடை கிடக்கு. எங்கள் வாழ்வாதாரமே இதுதான். 3 மாசம் தான் எங்களுக்கு, இந்த 6 மாசத்து பயிர் தான். அப்புறமேலுக்கு எந்த பயிரிடும் இங்கே பண்ண முடியாது. எந்த இதுவுமே எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. இது ஒரு வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருமறைக்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீடித்து வரும் நிலையில் ஏற்கனவே மழை நீரில் மூழ்கிய சம்பா, தாளடி பயிர்கள் தற்போது அழுகும் நிலைக்கு சென்றுவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் தாங்கள் இதேபோல்தான் வேதனையை அனுபவிப்பதாகவும் விவசாயிகளுக்கு மட்டும் தீர்வே கிடைப்பதில்லை என்றும் விரக்தியில் பேசினர். இங்க பேரளவுல தூர் வர்றாங்க, அப்படியே பெய்யுறாங்க, வருஷம் மழை பெய்யுது, செய்தி வருது, பார்க்கிறோம். அதோட இருக்கிறது எங்களுடைய நிலைமையா அப்படி பரிதவிக்கிற நிலைமையா இருக்கு. இனி வரும் காலங்களில் அப்படி செய்யாத அளவுக்கு தமிழக அரசு வந்துட்டு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து இந்த தூர்வார பணிகளை வந்துட்டு கூடுதலான நிதி ஒதுக்கணும். கர்நாடகா மாநில மாதிரி ஒதுக்கி எங்களுக்கு தூர்வாரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்க. மயிலாடுதுறை மாவட்டம் உப்பனாறு பாலத்தில் இருந்து முகத்துவாரம் வரை இருபக்க கரைகள் ஏதும் இல்லாததால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை மூழ்கடித்தது. எப்போது மழை பெய்தாலும் இதே நிலைதான் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் உப்பனாற்றின் முகத்துவார பகுதியில் இருபுறமும் கரையமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடி தாலுகா பாலூர் கிராமத்தில் 150 ஆண்டுகள் பழமையான பெரிய வீடு ஒன்று மழையில் ஊறிப்போய் சரிந்து விழுந்தது. முன்கூட்டியே மக்கள் கணித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே மின்சாரத்தை துண்டிக்க சொல்லியும் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக இருந்துவிட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட மான்கண்டமூலை கிராமத்தில் விவசாயிகள் சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் கனமழை காரணமாக அந்த பணிகள் தடைப்பட்டன. அது மட்டுமன்றி ஏற்கனவே நடவு செய்த பயிர்களும் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். இதேபோல நெம்மேலிக்குப்பம், சோத்திரியம், கம்மங்குடி, வடக்குடி, ஆலங்குடி, பாவட்டக்குடி, வேலங்குடி, திருக்கொட்டாரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் விளை நிலத்தில் மழைநீர் புகுந்தது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.